அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அன்பு ஆண்மனை கொண்ட எனது உயிரில் கலந்துள்ள அன்பு ஆத்ம சகோதர சகோதரிகளே, சென்ற வாரம் தம்பி ஒருவர் தியானம் எப்படி செய்வதுன்னு கேட்டிருந்தார். அதை பற்றி நாம் நம்முடைய ஆப்தர்கள் சொல்லுவாங்க, முன்னோர்கள், அவர்களுக்கு சமஸ்கிருதத்தில் ஆப்தர் அப்படின்னு பேர். நம்முடைய முன்னோர்கள் சொன்ன விஷயங்கள், எழுதி வைத்தவை, அதன் அடிப்படையில் நாம் அனுபவிப்பது, இதையெல்லாம் தான் ஒரு தகவலை பரிமாற்றம் செய்வதற்கு வசதியாக இருக்கும். இப்போ எல்லா ஞானிகளுமே அப்படி தான் செய்திருக்காங்க. திருவள்ளுவர் திருக்குறள் எழுதினார் அப்படின்னு சொல்லுவோம். திருவள்ளுவர் எப்படி எழுதினார் அப்படின்னா, மேல் சித்தாமூர்னு திண்டிவனம் பக்கம் செஞ்சி பக்கம் இருக்குது. அங்கேருந்து ஆரணி ஆற்காடு போனீங்கன்னா போலூர்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே பொன்னூர் மலைன்னு ஒன்று இருக்குது. எல்லாம் ஜெயினர்கள் சமணர்கள் தங்கின இடம். அதில் குந்த நாயனார்னு ஒரு சுவாமி தங்கியிருந்தாங்க. அவர் திருக்குறள் எழுதி திருவுள்ள நாயனார்கிட்ட கொடுக்குறாரு. திருவுள்ள நாயனார் மதுரை கொண்டு போகிறார். அப்படி தான் அங்கே சமண மதத்தில் சொல்லப்படுகின்ற ஒரு உண்மை கருத்து. அதன் பிறகு திருவுள்ள நாயனார் எவ்வளோ 1330 குறள் எழுதினார் இல்லைங்களா? அவருடைய குருநாதர் குந்த நாயனார் சொல்லி எழுதப்பட்டது. குந்த நாயனாருக்கு எப்படி வந்தது அப்படின்னா, நம் முன்னோர்கள் தியானம் செய்தார்கள். தியானம்னா என்ன? இந்த முதல்ல தியானம்னா என்ன அப்படின்னு சொன்னால், இந்த உடல் எடுத்து வந்தது ஆன்மா, உடலிலே இருப்பது ஆன்மா. அந்த ஆன்மா எவ்வாறு இருக்கிறதெல்லாம் சென்ற வாரம் பார்த்தோம். வள்ளலார் ஆன்மா என்பது என்ன? ஆகாயம் அனாதி. இந்த ஆகாயத்தில் பரமாகாச சுரூபராகிய கடவுளும் அனாதி. அனாதி அப்படின்னா யாராலும் உண்டாக்கப்பட முடியாது. அப்படிப்பட்ட அந்த ஆகாசத்தில் சந்தான அணுக்கள்னு வரும். குழந்தை பேருக்காக காத்திருக்கக்கூடிய அணுத்துகள்கள். ஒவ்வொரு துகளுமே ஒரு விஞ்ஞான ரீதியாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு செல் அப்படின்னு சொன்னால் நம்முடைய உடல் முழுவதும் திசுக்களால் ஆனது. ஒவ்வொரு திசுக்களையும் கோடிக்கணக்கான செல்கள் உயிரோடு இருக்குது. ஒரு குண்டூசியால் குத்தினா ஒரு துளி ரத்தம் வருதுன்னா அதில் லட்சக்கணக்கான உயிரணுக்கள் உண்டு. ஒவ்வொரு உயிரணுக்குள்ளேயும் ஆகாயம் என்கிற வெற்றிடம், காற்று, நீர், நெருப்பு, மண் துகள் எல்லாமே இருக்கும் அதுக்குள்ளே. அதுதான் இப்போ திசு கல்ச்சர் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சம் எடுத்து மறுபடியும் கொண்டு வர முடியும். ஏதாவது ஒன்று இறந்துபட்டு போயிட்டால் கூட, இறந்துபட்டு போன அந்த உடல்லேருந்து திசுவை எடுத்து அது போலவே ஒரு உருவை கொண்டு வர முடியும். எரித்து விடுவேமே ஆனால் கொண்டு வர முடியாது. எரித்து விட்டால் சரியாக போச்சு, பஸ்பம், அது பொடியாக போயிடுது. அதை உயிரணுக்கள் அதில் இருக்குமா அப்படின்னா இல்லை. அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் சமாதி செய்யும் பழக்கம் நம்முடைய இருந்தது. ஏன் சமாதி செய்யணும்னா, மீளவும் எழுந்து நம்மோடு இருப்பார்கள் வள்ளலார் இருக்கார். ஏன் சமாதி செய்யல் வேண்டும் அப்படின்னு வள்ளலார் கேட்கும்போது, இறந்தவர்களை சமாதி செய்யுங்கள், அவர்கள் மீளவும் எழுந்து வந்திருந்து நம்மோடு இருப்பார்கள் அப்படின்னு எழுதுகிறார். அதுதான் உண்மையும் கூட. உயிர் போச்சு அப்படின்னா உடனே எல்லாம் போயிடாது. உள்ளுறுப்புகள் பூரா உயிரோடு தான் இருக்குது. ஒன்று ஒன்றா வெளியில் எடுத்து யாருக்காவது பொறுத்துறாங்க. அப்போ உயிர் என்பது என்ன? உடல் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் உயிர் என்கிற அந்த ஆன்மா. உயிரற்றதை ஜடம் சொல்லுவாங்க. ஜடம் என்பது உயிர் செல் இல்லைன்னு சொல்லுவோம். அதுலேயும் இருக்குன்றார். அதுலேயும் இருக்குது. கல்லுக்குள்ளேயும் இருக்கான்னா இருக்குன்னு நாங்கள் பெரியவங்க.
அதனால்தான் எல்லா பொருள்களையும் இறைவனை கண்டவர்கள் நம்முடைய முன்னோர்கள். இப்போ இறையாற்றல் என்பது என்ன? ஒரு சிறிய அணு, கண்ணுக்கு புலப்படாத ஒரு அணு. அந்த அணு தான் ஆகாயம் காற்றோடு கலந்து தகப்பனார் உடம்புல சுவாச காற்றில் கலந்து அந்த சிற்றணு நீரோடு சேர்ந்து தாயினுடைய கருப்பையை சென்று அடைந்து அந்த ஒரு துளி நீர் கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சுட்டு தாய் உடம்புல தயாராகி 270 நாள் ஆனது வெளியில் ஒரு பிண்டமாக வெளியே வந்து விழறோம். எப்படி ஒரு முட்டைக்குள்ளே இருக்கிற வெள்ளை அம்புலின்னு சொல்லுவோம், கருப்பு அம்புலின்னு சொல்லுவோம், மஞ்சள் அம்புலின்னு சொல்லுவோம். அந்த அம்புலியெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு 21 நாள் அவயம் காக்கும்போது அந்த சூட்டில் அந்த உயிர் உற்பத்தி ஆகிடுது. உயிர் இருக்குது, அந்த சூட்டில் வடிவம் பெறுகிறது. அதனால் ஒரு முட்டையை சாப்பிட்றோன்னா ஒரு கோழியே சாப்பிட்றாருன்னு அர்த்தம். ஒரு முட்டைக்குள்ளே ஒரு முழு கோழி இருக்குது. அதாவது இம்சை கூடாதுன்னு வள்ளலார் எழுதினார். ஜீவ இம்சை கூடாது. ஆக இந்த ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. நம்முடைய உடல் பகுதியிலையும் அதான் இருக்குது. சென்ற வாரம் பார்த்தோம், நீ யார் எனில் நானும் நீங்களும். வள்ளலார் சொல்ல பதில் இது. முன்னாடி யாராவது சொல்லியிருந்தா சொல்லுங்கள் பார்ப்போம். நீ யார் எனில் நான் சிற்றணு வடிவினன், கண்ணுக்கு புலப்படாத ஒரு அணு வடிவாக நான் இருக்கிறேன்னு சொன்னார். இந்த உடலை விட்டு போகும்போது உயிர் போச்சுன்னு சொல்கிறோம். அப்போ அந்த உயிர் என்பது என்ன? டெஃபினேஷன் ஏதாவது விளக்கம் கொடுக்க முடியுமா? ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க உயிர்னா என்னன்னு. உயிர் என்பது என்ன? நம்முடைய ஞானிகள் எல்லாம் ஆளுக்கு ஒன்று அனுபவத்தில் எழுதியிருக்காங்க. ஒரு சித்தன் சொல்லுவான், மூச்சு தான் உயிர் தான், உயிர்னா மூச்சு தாம்பான்ட்டார். உயிர்னா மூச்சு தாம்பா. நம்ம அவர்கள் அதான் தெரியும், மூச்சு போச்சுன்னா அவ்வளோதான், பேச்சு போச்சு. மூச்சு போச்சுன்னா பேச்சு போச்சு. உங்களுக்குள்ள இருக்கிற மூச்சு போச்சுன்னா நீங்களும் போனீங்க, எனக்குள்ளே இருக்கிற மூச்சு போச்சுன்னா நானும் போயிட்டேன். அப்போ அந்த மூச்சில் தான் அது இருக்கா அப்படின்னா, மூச்சையே அடக்கிட்டு 300 வருஷம் 3000 வருஷம் இருக்கிறவங்க இருக்காங்க. இருக்க முடியுமா? அப்படிலாம் பயிற்சி, உலகப் பொருள் மீது பற்றின்மை, பழக்கம், அதையே வழக்கம். யார் ஒருவர் எதையும் எதையும் வழக்கமாக பண்ணோம்னா அந்த துறையில் மேம்பட்ட ஆளாயிடுறோம். விவசாயமே தெரியாது, ஒரு 2 ஏக்கரை வாங்கி கொடுத்து நீ பண்ணு அப்படின்னா திரும்ப திரும்ப ஒரு முதல்ல நஷ்டம்தான், 2வது நஷ்டம். அதுக்கப்புறம் திறம்பட அவரை மாதிரி பெரிய விவசாயி இல்லை அப்படின்னு ஆகிடுவார். ஒரு சைக்கிள் ஸ்டாப்பு, மிதிவண்டி நிலையம், அதை பற்றி தெரியாது, 4 சைக்கிள் வாங்கி ஓட்டுவார். திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த ஊர்லேயே அவர் தான் அந்த மிதிவண்டி வண்டியை செப்பனிடக்கூடிய மிகப்பெரிய வல்லுநர் அவராக தான் இருக்கும். தலைகீழே மாற்றி கொடுப்பார். ஏன்னா அவருடைய அறிவு அதில் போகுது. உலகில் எல்லா அறிவும் நாம் எதன் மீது செலுத்துகிறோமோ நம்முடைய அறிவால் அறிந்து கொள்கிறோம். ஆனால் ஞானிகள் இந்த அறிவெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு உள்ளதான் இருக்கும். உள்ளே எந்த இடத்துல இருக்கும்? கட்டவரையில் இருக்குமா, கணுக்காலில் இருக்குமா, தொடைப்பகுதியில் இருக்குமா, வயிற்றுப்பகுதியில் இருக்குமா, இப்படி ஆய்வு பண்ணிக்கிட்டே வராங்க. வரும்போது இந்த அண்டமாகிய பிண்டமாகிய இந்த உடம்புல எங்கே இருக்கும் அந்த அணு? எவ்வாறு வந்தது? தகப்பனார் உடம்புல சிறு துளிக்குள்ளே இருந்த அது ஆவி உருவாக ஒளி உருவாக இருந்ததுன்னு வள்ளலார் எழுதியிருக்கார். என்ன ஒரு ஆவி உருவாக ஒளி உருவாக இருந்தது. அதன் பிறகு திடமடைந்து தாய் கருமுட்டையில் அந்த இரத்த திரள உருவம் எடுத்து வளர்ந்து வெளியே வருது. இப்படி வருகின்ற அந்த உள்ளே புகுந்த ஆவி, அந்த அணு எவ்வாறு இருக்கும்? அது ஒவ்வொரு மனித தேகத்திலும் நெற்றி பகுதியில் உச்சிக்குழின்னு எழுதுறாங்க. அந்த உச்சிக்கும் மேலே ஒரு நிலை இருக்குன்னு எழுதுறாங்க. நம்முடைய தலைக்கு மேலே, உச்சிக்கு மேலே இந்த பரமாகாசமாகிய கடவுளுடைய தொடர்பு இருக்குது அப்படின்னு எழுதுகிறாங்க. எல்லாம் ஞானிகள் அனுபவம் பெற்றிருக்கிறார்கள், எழுதி வச்சுருக்காங்க. உச்சிக்கு மேல் சென்று உயர் வெளி அனுபவம், ஒன்றும் இல்லாத ஒரு இடம். அந்த அனுபவம் எங்கே வரும்னா உச்சிக்கு உள்ளே நிற்க தெரியணும்.
உச்சிக்கு உள்ளே நிற்கிறதுக்கு முன்னாடி எங்கே நிற்கணும்? புருவ மையத்தில் நிற்கணும். வள்ளல் பெருமான் புருவ மையத்தில் 2 புருவங்களுக்கு மத்தியில் மனதை நிறுத்தி பழகி வா. மனசை எங்கே நிறுத்தணும்? 2 புருவங்களுக்கு மத்தியில் மனதை நிறுத்தி பழகி வா. சரி, நிறுத்தினா நிற்குமான்னா அப்போ தான் அது எங்கேயோ போய் வரும். என்ன செய்யுது? அருவமாக தியானிக்கலாமா, உருவமாக தியானிக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது வள்ளலார் உருவம் இல்லாமல் தியானம் வராது. நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்தது 3 கொள்கை. ஒன்று துவைதம், இன்னொன்று அத்வைதம், இன்னொன்று விசிஷ்டாத்வைதம். உருவம், அருவுருவம், அருவம். கண்ணுக்கு புலப்படாதது, கண்ணுக்கு புலப்படுவது, கண்ணுக்கு புலப்பட்ட அருவமும் உருவமும் சேர்ந்தது. ஆக இந்த உடல் கண்ணுக்கு புலப்படுது, உருவமாக தெரியுது, தொட்டு தடவி பார்க்கலாம். 5 புலன்களாலும் அறியக்கூடிய ஒரு உடல். இதுக்குள்ளே இருப்பது ராத்திரி 11 மணிக்கு படுத்துட்டோம். உள்ளே இருந்து என்ன ஆச்சுன்னு எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியல. அதை என்ன சொல்லுவோம்? உறக்கம். உறங்கியது யார்? ஏன் உறக்கம்? பசி எடுக்குது, சோறு தின்றோம், தாகம் வருது, தண்ணீர் குடிக்கிறோம், தூக்கம் வருது, தூங்குறோம். இது உணர்வு தானே? பசி என்பது உணர்வா இல்லையா? எனக்கு பசிக்கிறது எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு பசிக்குதா உங்களுக்கு தான் தெரியும். பசியில் பழகணுங்களுக்கு தெரியா ஒரு பசியோடு இருக்காருன்னு அந்த அடையாளம்லாம் எழுதியிருக்கார் வள்ளலார். பசி நேரிட்ட போது அவர்கள் எப்படி இருப்பார்கள்? குரல் வராது சரியா, ஈனஸ்வரம் நாங்கள் அப்படி கேட்கும், நட தளரும், நான் குழரும். இதெல்லாம் வள்ளலார் பசியை பற்றி நிறைய அனுபவித்து எழுதியிருக்கார். இந்த உடம்புல பசி என்பது ஒரு உணர்வு, தாகம் என்பது உணர்வு. இந்த உணர்வை நாம் உணர்கிறோம். அதை நான் மட்டுமே, நீங்கள் மட்டுமே உணர முடியும். உணர்ச்சி என்பது என்ன? உணர்வுக்கும் உணர்ச்சிக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? இல்லைங்க, ரெண்டும் ஒன்று தான்றீங்களா? என்ன சொல்ல வரீங்க? உணர்வு என்பதும் உணர்ச்சி என்பதும் ஒன்றா இரண்டா? நீங்களா உணர்ந்தது உணர்வு. இப்போது என் உடம்புல நானே இப்படி இப்படி பண்ணேன், இல்லை இப்படி பண்ணுறேன், நான் சிரிப்பேனா? சிரிக்க மாட்டேன். நான் எழுந்து வந்து உங்களை பண்ணால் என்ன பண்ணுவீங்க? ஏன் நீங்கள் உங்களை தொடும்போது உங்களுக்கு அந்த கூச்ச சுபாவம் இல்லை. அடுத்தவங்க கை வைக்கும்போது என்ன ஆகுது? அப்படியே நெளிகிறாரு. குழந்தைங்கள்லாம் பார்ப்போம்ல, கிச்சு கிச்சா மூட்டுறது. இது உணர்ச்சி. என்ன பண்ணுறோம்? உணர்ச்சி உண்டாக்குறோம். அப்போது இந்த உணர்வு எங்கேருந்து வருது? நம்ம உடலில் தான். பார்க்குறோம், உட்காந்து இவ்வளோ பேரும் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். திடீர்னு நான் எழுந்து ஓடணுன்னு நீங்கள்லாம் என்ன பண்ணுவீங்க? என் பின்னாடி எழுந்து ஓடியாருவாங்க. அப்போ அங்கே ஏதோ நடந்ததை நான் பார்த்தேன். இந்த பார்க்குற அந்த காட்சி எனக்குள்ளே ஒரு உணர்வை உண்டாக்கிது. அப்போ காட்சியின் மூலமாக என்னுடைய உடல் செயல்படுது. உட்காந்துருக்குறோம், ஏதோ ஒரு பெரிய சத்தம் கேட்டுது, நம்ம அத்தனை பேருமே எழுந்து ஓடுறோம் சத்தம் கேட்ட இடத்துக்கு. ஏன்? அது காதுக்கு விழுந்தனால. அப்புறம் வாசனை சூப்பராக வருது, அருமையாக வருது வாசனை. இது வரைக்கும் நாம் முகராத ஒரு வாசனை. அது மலராக இருக்கலாம், இல்லை உணவாக இருக்கலாம். அதை நோக்கி நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம உடம்ப காலுக்கு உத்தரவு போட்டு அது போய் என்னன்னு பாரு, வாசனையாக இருக்குது, போய் முதல்ல பாரு, மூக்கு சொல்லுது எழுந்து போ. கடையில் விற்கிது ஈக்கா, எழுந்து போடா மூக்கான்னு ஒரு பாட்டு பழைய பசங்க பாடுவாங்க. இந்த மூக்கு சொல்லி எழுந்து போக வைக்குது. அப்போ கண்ணு போக வைக்குது, காது போக வைக்குது, மூக்கு போக வைக்குது. ஏற்கனவே சாப்பிட்ட ஒரு உணவு அங்கே தட்டில் வச்சுருக்கு. அதை பார்த்ததும் இந்த வாயில் என்ன செய்யுது? ஒன்றும் இல்லை, உப்பில் ஊறின ஊறுகாயை நம்ம ஊறுகாய் சாப்பிட்டவருக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டீங்கன்னா அவருக்கு என்ன செய்யும்? உமிழ்நீரில் ஊறும். ஏற்கனவே உண்ட உணர்வு. ஆக இந்த உணர்ச்சி உணர்வு
உங்களுக்குள்ளே இருந்து எழுகின்ற உணர்வு, வெளியிலேருந்து வருகின்ற உணர்ச்சி. அதனால் உணர்ச்சி வசப்பட்டேன், உங்களுக்கு தேவையில்லாமல் பேசிட்டேன், உணர்ச்சி வசப்பட்டேன், அடிச்சிட்டேன், மன்னிச்சிடுங்க. அப்போ உணர்ச்சி வசம் நான் ஆயிடுறோம். உணர்ச்சி நம்ம வசம் இல்லை. ஆக இந்த உடம்பில் இருக்கிற நாம் நம்முடைய 5 புலன்களாலும் உணர்வது வேறு, உணர்ச்சி வசப்படுவது வேறு. ஆக உணர்வு என்ன பண்ணணும்? அதுதான் வளர்பெருமான் இந்த உணர்வுகள்லாம் காரணமாக இருக்கிறது எது, காரியமாக இருக்கிறது எது, காரணமாக இருக்கிறது உள்ளே இருக்கிற ஆன்மா. நான் சிற்றர் வடிவனன், என்னுடைய இருப்பிடம் நெற்றி பகுதி, அதாவது லலாடஸ்தானம். என்னுடைய தன்மை கோடி சூரிய பிரகாசம், 3/4 பங்கு வெண்ணிறம், 1/4 பங்கு மஞ்சள் நிறம். இதை அவர் பார்த்துட்டாரு, எழுதி வச்சுருக்கார். இப்போ எழுதின ஒன்றை வச்சுக்கிட்டு நாம் என்ன பண்ணலாம்? நெற்றி பகுதியில் லலாடஸ்தானத்தில் அப்படி ஒன்று இருக்கான்னு என்ன பண்ணணும்? உட்கார்ந்து நினைக்க ஆரம்பிக்கிறோம். நினைக்கும் போது அது கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கணும். அதை நினைக்கும் போது தான் வேறு எங்கெங்கேயே போகுது நினைப்பு இல்லை, எங்கெங்கோ பறக்குது போனோம். அதை திரும்ப திரும்ப இழுத்து நிறுத்தணும். இப்போ ஒன்றுமே இல்லாத அங்கே நிறுத்த முடியாதுன்னா வள்ளலாறு கோடி சூரிய பிரகாசம், 3/4 பங்கு வெண்ணிறம், 1/4 பங்கு பொன்னிறம், ஒரு ஜவ்வு ஒன்று இருக்குது, அது உள்புறமாக அசைந்து கொண்டிருக்கிறது, நான் பார்த்தேன், நீங்களும் பாருங்கன்னாரு. இந்த பார்க்குற ஒரு விஷயந்தான் தியானம். இப்போ எங்கே பார்க்கணும்? நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி தந்ததெல்லாம் ஒரு எல்கேஜி, யூகேஜி, முதல் வகுப்பு, 2ஆம் வகுப்புன்னு சொல்கிற மாதிரி கோவிலை கட்டி, சிலைகளை கட்டி, சுற்றுப்பிரகாரங்களை உருவாக்கி, நம்முடைய உடல் எதனால் ஆனது? உணவால் ஆனது. அதனால் உணவுக்கு ஒரு சுற்றுப்பிரகாரம், அடுத்து காற்றுக்கு ஒரு சுற்றுப்பிரகாரம், இது மாதிரி சுற்றுப்பிரகாரங்களை அமைச்சு அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், அப்படிலாம் கோஷங்களை சொல்லி உள்ள கருவறைக்குன்னு நம்மளை கொண்டு போனாங்க. நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? இந்த கோஷத்தெல்லாம் மறந்துட்டோம். இங்கே கடவுள் அதில் தான் இருக்காருன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ரொம்ப பேர் அதில் தான் இருக்காருன்னு நினைக்கிறோம். அதில் இருப்பாரா கடவுள்? நீங்கள் கட்டின ஆலயம் நமக்கு பெரியவங்க கட்டி கொடுத்தாங்க. இது உள்ள பாரு. திருமந்திரத்திலே திருமூலர் அதுதான் சொன்னார், உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயன்னார். நம்ம உடலில் தான் தியானம் பண்ண முடியும். எப்படி பண்ணுவது? நம்முடைய உணர்வு நினைவை வெளியில் நிறுத்தி பழகும்போது நம்முடைய உணர்வும் நினைவும் வெளியே போகுது. வெளியே போகும்போது இழப்பு ஏற்படுகிறது. நம்முடைய சக்தியை நாம் இழக்கிறோம். நீங்கள் உங்களுக்கு உள்ள உடம்பில் நிறுத்தும்போது சக்தியை பெறுகிறீர்கள். அப்போ இதை எங்கே இருக்குது இந்த சக்தி, எங்கே மனசை நிறுத்தணும்? அதுதான் முன்னோர்கள் ஆதாரங்களெல்லாம் சொன்னாங்க. என்னென்ன ஆதாரம் எங்கெங்கே இருக்குது? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விசுத்தி, ஆகினை, சகசராரா, பிரம்மகுகா, லலாடா, அப்படியெல்லாம் நிறைய எழுதிட்டாங்க. வள்ளலாறு இது எழுதுகிறார். வள்ளலாரும் எழுதியிருக்கிறார். உள்ளே 1008 கமல இதழ் இருக்குது, ஓங்கார பீடம் இருக்குது, ஒளி வட்டம் இருக்குது. இதையெல்லாம் அனுபவத்தால் அறிங்கன்னு எழுதிட்டார். இப்போ அனுபவம் என்பது என்ன? ஒரு பதார்த்தத்தின் ருசியை அனுபவித்தால் அல்லது பதார்த்தத்தின் மீது இச்சை போகாது. யார் எதை சாப்பிட்டு பழகணுமோ அது மாதிரி தான் நமக்கு போகும். இந்த தியான பழக்கம் இருந்தால் திரும்ப திரும்ப தியானம் கூடிக்கிட்டே இருக்கும், தியானத்துக்கு போயிட்டே இருப்பாங்க. ஞானிகள்லாம் தன்னை உணர்வதற்காக இந்த உடம்பு இருந்தால் போதும், நான் இருந்தால் போதும், இந்த உடம்பு இருந்தால் போதும், இந்த உடம்புக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது, என்னை எழுப்பி விட்டதும் அதான், என்னை நடத்திக்கிட்டு இருக்கிறதும் அதுதான், என்னை ராத்திரி கிடத்துறதும் அதுதான். அப்போ எது நான் பார்க்க ஆரம்பிக்கும்போது என்னை சுற்றி உள்ளவங்க என்ன செய்வாங்க? அதே வேலையை பாருங்க. இதெல்லாம் என் மாமியார் பண்ணி பார்த்துட்டாங்க. வந்தமா, காலைல எழுந்தமா,
சம்பாதிச்சோமா, நல்லா செலவு பண்ணோமா, நல்லா அனுபவிச்சோமா, மரணம் வந்ததா செத்து போனோமா, சரியா போச்சு. அது ஒரு வாழ்க்கை தான். ஞானிகள் என்ன சொல்கிறாங்க, அதல்ல வாழ்க்கை. அதையும் செய், இதையும் செய். நீ அதோட இதை செய்யும்போது உன்னுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். அதுதான் இல்லற துறவுன்னுவாங்க. இல்லற துறவு. வள்ளல் பெருமான் துறவை பற்றி நிறைய எழுதியிருக்கிறார். நித்திய துறவு எழுதியிருக்கார். சகஜ பழக்கம், சமாதி பழக்கம் நிறைய எழுதுகிறார். அப்படியே நம்முடைய நினைவையும் உணர்வையும் பூர்வ மத்தியில் நிறுத்தி பழகிட்டு வந்தால் என்ன நடக்கும்? வள்ளலாரே எழுதிட்டார். முதல்ல அங்கே நிறுத்தினா, நீ எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நிறுத்தி வச்சியோ அதெல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும்பா. நீ எதெல்லாம் செய்யக்கூடாது, சட்டத்துக்கு பயந்து, ஊருக்கு பயந்து, குடும்ப ஒழுக்கத்துக்கு பயந்து, இதெல்லாம் நமக்கு அடுத்தது இல்லை, இது நம்ம குல வழக்கம் இல்லை. இது நிறைய வழக்கம் இருக்குது. குல வழக்கு, ஜாதி வழக்கு, சமூக வழக்கு நிறைய இருக்குது. அப்போ ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்மளை நாம் வச்சுக்கிறது தான் வாழ்க்கை அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கட்டுப்பாடு இல்லாமல் வாழவும் முடியாது. குடும்பத்துக்குன்னு சில கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது. ஆக இதையெல்லாம் வள்ளல் பெருமான் பார்த்து, முதல்ல நீ ஒழுக வேண்டிய ஒரு ஒழுக்கம் எது அப்படின்னா இந்திரிய ஒழுக்கம்னார். முதல் ஒழுக்கம் ஜீவகாருண்ய ஒழுக்கம். உன் உயிர் மாதிரி எல்லா உயிரையும் நினை. என் உயிர் மாதிரி எல்லா மனிதர்களையும் நினைச்சா இது மனித நேயம். இது எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு கிறிஸ்தவ அன்பர் கிறிஸ்தவரை நேசிக்கிறார். ஒரு முகமதிய நண்பர் முகமதியரை நேசிக்கிறார். ஒரு இந்து அன்பர் இந்துவை நேசிக்கிறார். ஒரு வள்ளலார்கிட்ட இருக்கிறவர் வள்ளலார் அன்பரை நேசிப்பாரன்னா இல்லை. வள்ளலாரிடம் இருப்பவர் பேதமே இல்லை. ஜாதி இல்லை, மதம் இல்லை, இனம் இல்லை, மொழி இல்லை. பார்க்கின்ற எல்லோருமே ஊர்ந்து போகிற ஒரு எறும்பு முதல் யானை வரை அத்தனைக்குள்ளும் இருக்கின்றவன் இறைவன் என்பதை உணர்வதுதான் வள்ளல் பெருமான் கொடுத்த சுத்த சன்மார்க்க பெருநெறி ஒழுக்கம். இது வள்ளல் பெருமான் எழுதின மிகப்பெரிய ஒழுக்கம். இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம். நீ சோறு போட்டால் மட்டும் போதாது, துணி எடுத்து கொடுத்தா மட்டும் போதாது, நீ மருத்துவம் பார்த்தா மட்டும் பத்தாது, நீ படிக்க வச்சா மட்டும் போதாது. நீ எதிரிட்ட ஜீவனை நீ ஒன்றுமே செய்ய வேணாம். உங்கள்கிட்ட காசு இல்லை, பணம் இல்லை, சோறு இல்லை, எதையுமே இல்லை உங்கள்கிட்ட. ஒரு இனிமையாக பேச கற்றுக்க. அதுவே ஜீவகாருண்யம் தான். எதிரிட்ட ஜீவனை சந்தோஷப்படுத்துது. உன்னை பார்த்தா அண்ணன் வராரு, 10 நிமிஷம் பேசிட்டு போவோம், இருப்பா, எனக்கு மனசு சங்கடமாக இருக்குது, அவர்கிட்ட பேசினேன்னா ரிலாக்ஸ் ஆகிடுவேன். தம்பி வராரு பாரு, அவ்வளோதான்டா, போகிற காரியமே போச்சு, உழைப்பு விட்ருவான் மனுஷன். கேட்டால் நான் இல்லைன்னு சொல்லி உள்ளே இருக்கிறேன். இதுவும் மனிதர் தான். இப்போ நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம பார்த்து 2 நிமிஷம் பேச முடியுமா? அக்கா கிட்ட பேசலாமா? தங்கச்சிக்கிட்ட பேசலாமா? இந்த அண்ணங்கிட்ட பேசலாமா? இந்த மாமா கிட்ட பேசலாமா? அப்படி நம்மளை விரும்பணும். இதுதான் வள்ளலார் சொன்ன சுத்த சன்மார்க்க கொள்கை. ஆக விரும்பணும். உங்களை நீங்கள் விரும்பும்போது தான் மற்ற உயிர்கள் மீதும் விருப்பம் வரும். மற்ற உயிர்கள் மீதும் மனம் விரும்புதேன்னா, உன்னை மனம் விரும்புதே. அப்போ அந்த ஆன்மாவில் அந்த நெகிழ்வு உண்டானால் எல்லா உயிரும் தம் உயிர்ன்ற எண்ணம் வரும். அதுக்கு தியானம் தான் சிறப்பு. அப்போ அந்த தியானம் என்பது என்ன? ஒருமுகப்படுத்துதல். எதை ஒருமுகப்படுத்துறது? கண், காது, மூக்கு, வாய், உடம்பு இதெல்லாம் ஒன்றா பண்ணணும். இது ஒன்றா பண்ண முடியல. அப்போ இந்த உடலில் தான் துவக்கணும். நமக்கு கொடுத்துருக்கிற பொருள் உடல் தான். இந்த உடலுக்குள்ளே தான் அது இருக்குது. வேறு எங்கேயோ தேட முடியாது, வேறு எங்கேயும் அது இல்லை. ஆனால் இந்த உடலில் நான் இருக்கும்போதே கன்னியாகுமரியில் ஆரம்பித்து காசியில் முடிக்கிறேன் என்னுடைய யாத்திரையை. என்னன்னு கேட்டால், நான் கடவுளை பார்த்துட்டு வரேன். கடவுளுக்காக நான் எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்கிறேன். நீ போயிட்டீன்னா கடவுள் என்ன செய்வார்? கடவுள் அப்படி தான் இருக்கார். கன்னியாகுமரியிலேருந்து காசி வரைக்கும் அத்தனை கடவுளும் இங்கே தான் இருக்காங்க. பார்த்தவங்க அத்தனை பேர் எங்கே போயிட்டாங்க?
அப்போ இதை பார்த்தவங்க யாரும் எங்கேயும் போகல. வேறு ஒரு மாற்றம் பெற்று எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை பெற முடியும்னு எழுதினாங்க. பெற்றார்கள் எழுதினாங்க. அதை வச்சுக்கிட்டு நம்ம முயற்சி எடுக்கிறோம், அவ்வளோதான். இந்த முயற்சி தோல்வி அடையாமல் இருக்கணும் அப்படின்னா கண்ணை பழக்கு, குருவரமாக யாரையும் பார்க்காத. கொடிய சொல் காதல் தான் என்ன சொல்லன்னு போயிட்டே இருக்கு. வார்த்தையால் யாரையும் காயப்படுத்தாத. நல்ல வாசனை கெட்ட வாசனை முகராது. நல்ல எண்ணத்தோட கொடு, நல்ல எண்ணத்தோட எடு. நீ நல்லது செய்யறதுக்காக நடந்து போ. வேற ஏதாவது தீது செய்யறதுக்காக உன் காலை வச்சுக்கிட்டு நடந்து போகாத. இப்படியெல்லாம் முதல்ல இந்த உடலில் இருக்கிற இந்த 5 புலன்களையும் உன் வசப்படுத்து. ஏன்னா இதை வசப்படுத்தலைன்னா நீ அடைய வேண்டியது அடைய முடியாது. அதனால் ஜீவகாருண்ய ஒழுக்கம் படி, ஜீவகாருண்ய ஒழுக்கப்படி இது. 2வது இந்திரிய ஒழுக்கம். இந்த புலன்களெல்லாம் ஒழுக்கத்துக்கு கொண்டு வா. இந்திரிய ஒழுக்கமும் ஆயாச்சு. கண்ணை குரூரமாக பார்க்கறதில்ல. தயவு பார்வை, அன்பு பார்வை, நேச பார்வை, பாச பார்வை. பார்வையில் எவ்வளோ பார்வை இருக்குது? பாசமாக பார்க்குறது, நேசமாக பார்க்குறது, அன்பாக பார்க்குறது, கருணையாக பார்க்குறது, தயவாக பார்க்குறது, கொன்னுடுற மாதிரி பார்க்குறது இருக்கா இல்லையா? ஆக இந்த பார்வையை சரி பண்ணியாச்சு. பேசுறதுக்கு நமக்கு நம்ம சுற்றி நிறைய இருக்கிறாங்க. நீ ஏதாவது பேசின்னு அது சொல்லும், இன்னைக்கடா கட்டிங் வந்த நாள்லேருந்து இந்த மனுஷன் இப்படி தான் பேசிக்கிறாரு, விடு நீ போய் இப்போ ஸ்கூலுக்கு போட. அது சொல்லும். அவர் சொல்லுவார், உங்கள் அம்மாவை என்னை கட்டின்னு வந்தானா அன்னிலேருந்து இது இப்படியே தான், அதெல்லாம் நீ காதில் வாங்கிக்காத, படிக்கிற போல போ. அவர் ஆரையும் இவரும் மாற்றிக்க மாட்டார், அதுவும் மாற்றிக்காது. இந்த பிள்ளைங்க ரெண்டும் என்ன பண்ணுது? 4 பிள்ளையா, 5 பிள்ளையா, 2 பிள்ளையோ, 1 பிள்ளையா? அப்பாவும் இப்படி தான் இருக்காரு, அம்மாவும் இப்படி தான் இருக்காரு, நாமளும் இப்படி தான் இருக்கணும்னு அதுவாக தெரிஞ்சுக்குது. ஆக நம்ம கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிட்டால் கூட எப்போ போடணும்? ஸ்கூலுக்கு கொண்டு விட்டுட்டு வீட்டில் தனியாக இருக்கும்போது போட்டுக்குங்க சண்டை. இந்த பிள்ளைங்க வேற திட்டுறதும் கூடாது, அடிச்சுக்கிறதும் கூடாது. ஏன்னா அது அவங்களுக்கு பாடமாயிடும். ஆக இந்த இந்திரிய ஒழுக்கத்தில் நீ நின்னாதான் நீ தியானம் பண்ண முடியும். ரொம்ப பேர் இந்த இந்திரியத்தெல்லாம் அடக்கிறதே இல்லை. சும்மாவாது உட்காந்து நான் தியானம் பண்ணுறேன், நான் தியானம் பண்ணுறேன், சும்மாவாது இருந்திருப்பான் பிள்ளை. எங்கே தியான மண்டபத்துக்கு தியானம் பண்ணுறேன்னு கற்றுக்கிட்டு போயிட்டு மனைவி கொடுமை, பிள்ளைங்களை கொடுமை, பெற்ற தாய் தப்பின கொடுமை கேட்டால், ஐயா உங்கள் தியான மண்டபம் தான் ஏன் போகிறான் என் பையன்னுவார். ஐயோ கடவுளே, ஏன்டா இந்த தியான மண்டபம் எனக்கு, இது தேவையா? அவரை கூப்பிட்டு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்க, நீ இப்படி தான்ப்பா இருக்கணும், தியானம் பண்ணுறது அதுதான், உடனே நீ மாற்றிக்கோ அப்படின்னா அதோடு இந்த பக்கமே என்ன செய்வார்? வரமாட்டார். ஏன்? போனால் நம்மளை சொல்லிக்கிட்டே இருக்காரு, ஏன் நாம் போகணும்? அது நின்று போ. யாருக்கு நஷ்டம்? யாருக்கு நஷ்டம்? வள்ளலார் இதை சொன்னார். இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம். கரணன்னா மனம். மனசை எங்கே கொண்டு போய் நிறுத்தணும்? புருவமத்தில் தான் நிறுத்தணும். வள்ளலார் எழுதுகிறாரு, அப்படி நிறுத்தினா என்ன வரும்? எழுதினார், தியானமயமானால் பொசிப்பு மாறும்னு எழுதுகிறார். தேக திடம் உண்டாகும்படி உபசரித்து கொண்டு, நம்முடைய தேகம் அந்த இடமா இருக்கணும். அதனால தான் நம்ம சென்ற வாரம் பார்த்தோம், இயமம், நேமம், ஆசனம். ஆசனம் பண்ணணும், யோகாசனம் பண்ணணும். பிராணாயாமம், ஏன்னா மூச்சு காற்றை பிடிக்கிறதுக்கு வழி அதான். ஆசனங்கள் பண்ணும்போதே காற்று நம்ம வசம் ஆகும். எந்தெந்த ஆசனம் பண்ணும்போது மூச்சு காற்று உள்ளே இருக்கிறதா வெளியே இருக்கிறதா, நினைவை எங்கே நிறுத்துறது, சென்ற வாரம் பார்த்தோம். எந்த நிலையிலையும் நினைவு பூரா புறமையத்தை தான் இருக்கணும். ஏன் இங்கே வச்சுக்கிட்டே பழகணும் அப்படின்னா, நாம் அடைய வேண்டியது இங்கே தான் இருக்குது, வேறு எங்கேயோ இல்லை. அடைய வேண்டியது இங்கே தான் இருக்குது. நம்மை கொண்டு வந்ததும் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு பொருள் அங்கே தான் இருக்குது. அந்த அந்த பொருள், அந்த பொன் போன்ற அந்த தன்மை எங்கே இருக்கும்? நமக்கு உள்ளே தான் இருக்குது. அது எவ்வாறு இருக்கும்? வள்ளலார் எழுதிட்டார். ஆக நினைவை நிறுத்தி பழகும்போது தேகம் திடமுண்டாகும்படி உபசரித்து கொண்டு, இந்த உடம்பை நல்லா வச்சுக்கணும். அழகாக தியானமயமானால் பொசிப்பு மாறும். தியானமயமானால் பொசிப்பு மாறணும். என்ன? எந்நேரமும்
டிவியே பார்க்குறதுக்கு ஒரு டைம் ஆகிடும், அதுலேயே போயிடும். நீங்கள் ஒன்றும் கொஞ்ச நேரம் பழகிட்டு இருந்தால் போதும். குடிக்கிற பழக்கமும் சரி, காஃபி பழக்கம், டீ பழக்கம், எந்த ஒரு வழக்கமும் பழக்கமாக நாம பழகிட்டா அது பாட்டு போகும். நீங்கள் மறந்தே இருந்தாலும் உள்ளேருந்து அவர் சொல்லுவார், மணி 7 ஆச்சு, காஃபி சாப்பிடுன்னு சொல்லுவோம். உள்ளே கொடுத்துட்டோம்ல, அது நம்மளை எழுப்பி விடும். ஆக நம்ம வசப்படுத்துறதுக்கு, நம்ம பழக்கப்படுத்துறதுக்கு இதான் கேட்குறாரு. தேகம் முதலிய கருவிகளை பக்குவமாக நடத்துதல் வேண்டும். இதுக்கு எப்போ தேவை, என்ன தேவைன்னு தெரியும். அளவு மிகாமல், அளவு குறையாமல் கொடு. பசி எடுத்தால் சாப்பிடு, பசி இல்லாமல் சாப்பிடவே சாப்பிடாது. நிறைய போடுறாரு. தியானமயமானால் பொசிப்பு மாறும். இட்லி, காலையில் இட்லி சுட்டாங்க, செய்கிறாங்க. தேங்காய் சட்னினா உங்களுக்கு விருப்பம். தியானமயமாக இருக்கிறீங்க, கொஞ்ச நாள் பழகிட்டீங்க. இட்லி பொடி வைக்கிறாங்க, பார்க்குறீங்க. பொடி இட்லியை பொடியில் நினச்சி சாப்பிட்டு கை கிளம்புறீங்க. ஏங்க சட்னி கேட்பீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்றைக்கி பொடி தானே, பரவாயில்ல. அதே தியானம் பண்ணாதவராக இருந்தால் என்ன பண்ணுவார்? என்ன பண்ண, தேங்காய் தானே வாங்கி வச்சேன், பொட்டுக்கடலை தான் இருக்குல்ல, மிளகா இருக்குல்ல, அதை விட என்ன வேலை உனக்கு? அப்படியே கையாளும்பார் 2 இட்லி சாப்பிட்டு. ஏன்னா தேங்காய் சட்னி இல்லைல்ல, தட்டு நிறைய தூள் இருக்கும், அப்படியே கையாளுமிட்டு எழுந்திருப்பார். தியானம் பண்ணலை. இப்போ தியானம் பண்ணால் என்ன ஆகும்? பொசிப்பு மாறும், பார்க்குற பார்வை மாறும், கேட்குற காது நம்மோசம் ஆகிடும். பேசிக்கிட்டே இரு, அப்போ தான் பிரச்சனை அதிகமாகும். நேற்று வரைக்கும் திட்டினா என்னன்னு கேட்குறவர் என்ன சுத்தமாக நீ தான் அப்படி அதுக்கு மேலே ஏச ஆரம்பிப்பாங்க, திட்ட ஆரம்பிப்பாங்க. நான் என்ன பேசிட்டு இருக்கிறது மனுஷனா இல்லை மாடாடும்? அதையும் காதில் வாங்கி பேசாமல் தான் என்ன நடக்கும்? நிறைய நடக்கும். ஆகினாலே அப்படியே சகிப்புத்தன்மையை உருவாக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அதுதான் சொன்னார், தியானமயமானால் பொசிப்பு மாறும். கண்ணேர நடக்கும், அப்படியே இருப்பார். என்னங்க அதை நான் என்ன பண்ண முடியும்? அதை நான் என்ன பண்ண முடியும்? முடிஞ்சால் தடுக்கலாம், இல்லைன்னா தடுக்க முடியாதுல்ல. இதை மாதிரி ஒவ்வொரு செயலுமே அலசி ஆராய்ந்து அதில் ஈடுபடுவார். அப்போ பொசிப்பு மாறும், ஒன்றும் உணர்வு மாறும், பார்க்குற காட்சி மாறும், காதல் விழ சொல்லு கவலையே படாது. சரி தூக்கம் வருது, அப்படியே ஏங்க கட்டில் மேலே பெட்டில் படுப்பீங்க, ஏன் இன்றைக்கி தரையில் படுத்தீங்க? இல்லை தூக்கம் வந்தது படுத்துட்டேன், அவ்வளோதான். ஃபேன் இல்லைங்க, இருந்தால் போகுது. அதுக்கு முன்னாடி ஃபேனை 5ல் வைக்கணும், 4ல் வைக்கணும். மின்விசிறி ஓடவே இல்லை, தூக்கம் வருது, தூங்குறாரு. இதை மாதிரி இந்த உடம்பை அவர் நிலைக்கு கொண்டு வந்துடுவார். அதுதான் தியானமயமானால் பொசிப்பு மாறும். எங்கேயும் ஓடாது மனசு. இந்த 5 இந்திரியங்களையும் நான் வசப்படுத்தினா தியானமயமானால் பொசிப்பு மாறும். சரி, எப்படி மாறும்? நல்ல கவனிக்கிறார். உட்காந்து தியானம் பண்ணும்போது உள்ளே யாரோ ஒருத்தர் இருந்து தான் என்னை எழுப்பி விட்டார். பார்க்க சொன்னார், கேட்க சொன்னார், நடக்க சொன்னார், எடுக்க சொன்னார், கொடுக்க சொன்னார், பேச சொன்னார், சாப்பிட சொன்னார், சிந்திக்க சொன்னார், பதில் சொல்ல சொன்னார், கோவம் வர பேச சொன்னார், கோவம் இல்லாமல் அமைதியாக பேசுனார். எல்லாமே உள்ளேருந்து ஒரு ஆள் பண்ணிகிட்டு இருக்கிறார். அப்போ இவர் யாராக இருக்கும்? ராத்திரி நான் தூங்கும்போது இவரை காணோம். இப்போ எழுந்ததும் தான் வரார். இப்போ எழுந்ததும் வராருன்னா தூங்கும்போது ஏன் இல்லை? அவர் தூங்கும்போதும் உள்ளே போய் வெளியே வந்துட்டுருக்கிற காற்று இருக்குது. விழிப்பு நிலைக்கு வந்ததும் இந்த காற்று என்ன பண்ணுது? தூங்கும்போது ஒரே சீராக ஓடி இருக்கும். நம்ம வீட்டில் குழந்தைங்க பெரியவங்க தூங்கும்போது பாருங்கள், இந்த மார்பு கூட அப்படியே ஒரே நிலையில் எழுந்து எழுந்து வரும் போகும். அதே காலையில் எழுந்த பிறகு கோவப்படும் போது பாருங்கள், கையெல்லாம் உதறும், நாடி துடிப்பு அதிகமாகிடும். கோவப்படும் போது, வேகப்படும் போது, ஒரு காட்சியை பார்க்கும்போது எல்லா படபடப்பும் எல்லாமும் அதிகமாகும். ஏன்? இந்த 5 புலன்களாலும் பண்ணக்கூடிய அந்த வேலை நம்ம உள்ளே ஓடி மீளுகின்ற அந்த காற்று
அது பாட்டுன்னு தாறுமாறாக போயிட்டே இருக்கும். இப்படி இந்த காற்று தாறுமாறாக ஆகும்போது தேக நலன் குறைகிறது. கோவப்படும்போது அதிகமாக இந்த நாடி நரம்பு உடம்பு பூரா வீணாக போதும். இதுக்கு இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லுது. கோவப்படும்போது படபடப்பு வரும்போது பார்க்குறாரு, என்ன உங்களுக்கு இப்படி இருக்குது, உங்களுக்கு நோய் ஒன்றும் கிடையாது, மனசில் தான் காரணம், உங்கள் மனசை சரி பண்ணணும். இல்லைங்க, என் மனசில் நான் வெளியே சொல்ல முடியல, எதையும் என்னால் சரி பண்ண முடியாது, நான் என்ன பண்ணுவது அப்படின்வார். அது அப்படியே அழுத்தி வச்சுருக்கிறீங்கள, யார்கிட்டயே மனசு விட்டு சொல்லுங்கள். ஐயோ சொல்லாத இருக்கும்போதே பேசாமல் இருக்கிறேன், சொல்லிட்டா பிரச்சனை அதிகமாகிடுங்க. அப்போ இந்த மன அழுத்தம் அதிகமானால் என்ன ஆகும்? அது மாதிரி மனம் இறுக்கம் பண்ணால் என்ன ஆகும்? இடியாப்பம் மாவு எடுத்து இடியாப்ப குழம்புல போட்டு மேலே ஒன்று வச்சு அழுத்தினா இறுக்கம் தான் இது, என்ன ஆகும்? கீழே இருக்க அச்சு வழியாக வெளியே வரணும். அதையும் அடிச்சுட்டா என்ன பண்ணும்? இடியாப்ப குழா தான் வெளியாக போகும். இது மாதிரி ஒன்று அந்த இறுக்கம், மன அழுத்தம், இது இல்லாமல் ஏதாவது தேவையில்லாத ஒன்றை மண்டையில் போட்டுக்கிட்டு சொல்லிட்டானே வேறு எதுலேயும் சிந்தனை போகவே போகாது. காப்பி குடிக்கும் போதும், காப்பியை கலக்கும் போதும், இட்லி சுடும் போதும், எடுத்து வைக்கும் போதும் சொல்லிட்டானே அப்படியே அதுலேயே இருக்கும். தூக்கம் வரும்போது அதில் சொன்னதே தான் நிற்கும். இதை என்ன பண்ணுறதுங்க? அதுலேயே அழுந்தி போகுதா? சுவாசம் என்ன ஆகும்? இந்த சுவாசம் கெடுகின்ற போதெல்லாம் நமக்கு நோய் உருவாகுது. எதனாலலாம் கெடுன்னு ஞானிகள் எழுதிட்டாங்க. ஒரே சீராக உள்ளே போய் வெளியே வந்துக்கிட்டு இருந்தால் நம்முடைய எண்ணங்களும் ஒரே சீராகிடும், நம்முடைய குணங்களும் மாறுபாடு அடையும். நம்முடைய குணங்களுக்கெல்லாம் காரணம் தியானம் பண்ணாதனால. தியானம் பண்ணால் என்ன காரணம்? இந்த 5 புலன்களுக்கு அப்பால் ஒரு விஷயத்தை அடைய போகிறோம். என்ன, ராத்திரி தூங்கும்போது கண்ணு பார்க்கல, காது கேட்கல, மூக்கு சுவாசிக்குது, போய் வருது, அவ்வளோதான். அதுக்கு தெரியாது. காற்று உள்ளே போகிறது மூக்குக்கு தெரியாது, வெளியே வர்றதும் தெரியாது. மூக்குக்கு தெரியுமா? தெரியாது. இப்போ உடம்பு மேலே ஒரு பல்லி, ஒரு சின்ன கரப்பாம்பூச்சி ஏறி இறங்குது, தெரியாது. அப்போ இதெல்லாம் தெரியாமல் இருந்தவர் காலையில் தெரியுது. அப்போ காலையில் தெரியுது, இரவு தூங்கும்போது தெரியல. என்ன ஆனார்? அந்த உறங்கும் போதும் உள்ளே போய் வந்துட்டு இருக்கிறவர் காற்று தான், விழிப்பு நிலைக்கு வரும்போதும் இருக்கிறது காற்று தான். இந்த காற்று தான் உள்ளேயும் இருக்குது, வெளியேயும் இருக்குது. உணவும் வயிறும் கையும் வாயும் தனித்தனியாக இருக்குது. உணவு தட்டில் இருக்குது, இலையில் இருக்குது. அப்புறம் கை போய் அணைஞ்சால் தான் சேர முடியும். தொலைக்காட்சி பெட்டி இல்லை மொபைல், அது ஒரு பொருள். கண்ணு பார்க்கும், இப்போ கண்ணுக்கும் அதுக்கும் ஒரு தொடர்பு இருந்தால் தான் அதை பார்க்க முடியும். ஒரு பாட்டு, அந்த பாட்டு இசைக்கிற கருவி காது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து தான் கேட்க முடியும். சில நேரம் என்ன சொல்கிறோம், எங்கேயோ சிந்தனை வச்சுட்டுருப்போம், பாட்டு ஓடிட்டுருவோம். இல்லை உள்ளேருந்து கூப்பிடுவாங்க, ஏங்க 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 அப்படியே இருப்பார். வருவாங்க, உங்களை தான் நான் கூப்பிட்டுட்டு இருக்கிறேன், காதலே விழலையா? செவிடாகி போச்சு காது. ஆமாம், கூப்பிட்டியா? அப்போ இது வரைக்கும் எங்கே இருந்தார் அவர்? காது இருந்தும் கேட்கல, கண்ணு இருந்தும் பார்க்கல. ஆக நாம் அத்தனை பேருமே உள்ளே இருக்கிற ஒருத்தரை பார்க்கல, உள்ளே இருக்கிற ஒருத்தருடைய குரலை கேட்கல. கண்ணிருந்தும் குருடாய் இருந்து விட்டேன், காலமெல்லாம் வீணே கழித்து விட்டேன். யார் சொன்னது? பட்டினத்தார் சொல்கிறார். கண்ணிருந்து நான் குருடாக இருந்துட்டேனே, உன் வார்த்தையும் உன் தேகத்தையும் நான் பார்க்கவே இல்லை, அப்படி எழுதுறாரு. ஏன்னே இந்த உடம்புல இருக்கிற நான் எப்படியெல்லாம் இருக்கேன்னு அழகாக அவர் தான் பட்டினத்தார் புலம்பல் அதை தனியாக படிங்களேன் சும்மா இருக்கும்போது. அது நமக்காகவே புலம்பி எழுதியிருக்கிறார். இந்த உடம்பை ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நிறைய எழுதுகிறார். உடல் கூற்று வண்ணம். ஆக இந்த உள்ளும் வெளியையும் ஒரே ஒரு ஆள் தான் நம்ம கூட தொடர்பு வச்சுருக்கிறார். ஆகாயத்திலேருந்து வந்த அணு தகப்பனார் உடம்புல புகுந்து, தாயினுடைய உடம்புல புகுந்து, வெளியே வந்து விழுந்து, முதல் சுவாசம் உள்ளே போச்சு. அண்ணிலேருந்து இன்னைய வரைக்கும் வருது. போக்கும் வரவும் இல்லாத புண்ணியனேனார். யாரு? அவர் ஒரு மகான்.
அப்போ நாம் யாரை நினச்சிட்டு இருக்கிறோம்? யாரையோ தோளில் தூக்கின்னு, இல்லை யாரையோ அங்கே நட்டு வச்சுருக்கிறத பார்த்துட்டு, போக்கும் வரவும் இல்லாத புண்ணியனே, அவரை பாடின்னு இருக்கிறோம். அவர் சொன்னது நமக்குள்ளே இருக்கிற ஒரு ஆளை. நாதன் தாழ்வாழ்கன்னார். இது எங்கே இருக்குது? தாழ் ஸ்தானத்தில் இருக்குது. இமைப்பொழுதும் கொஞ்சம் கண் அசைக்கிற நேரம் உள்ளே போல, வெளியே வரல, வேலை முடிஞ்சு வச்சு. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான், நெஞ்சம் என்பது இங்கே, என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கோகழி, இந்த உலகம் முழுவதும் ஒரே ஒரு அம்மிப்பாவிலிருந்து யானை வரைக்கும் அத்தனையும் நடத்திக்கிட்டு இருக்கிறவர் அதுதான். சர்வவியாபகி, சர்வோத்தமன், சர்வஜீவ தயாபரன். யாரு? காற்று. உள்ள போது வெளியே வருது. அப்போ தனியாக உட்காந்து புருவ மத்தியில் நீங்கள் தியானம்னு பண்ணும்போது ஏதாவது ஒரு உருவமாக இருக்கணும். எந்த பொருளை நீங்கள் சதா எண்ணுகிறீர்களோ அந்த பொருள் உங்களை வந்து சேரும். இது எழுதி தரப்படும். இது நடக்காதெல்லாம் கிடையாது. அல்லும் பகல் 60 நாழிகையும், இரவு பகல் 24 மணி நேரமும் எது ஒன்று நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்களோ அதை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீங்க, அது உங்ககிட்ட வந்துடும். அதுக்கு எந்த செலவும் கிடையாது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் புலன்களை, இந்த சேட்டை பண்ணுற இந்த 5 புலன்களையும் அடக்கி ஒடுக்கி நீ உள்ளே கொண்டு போய் நிறுத்தினா அது இருந்த இடத்துல இருந்து என்ன பண்ணும்? எல்லா வேலையும் செய்யும். எல்லா வேலையும் அது இருந்த இடத்துலேருந்தே செய்யும். இருந்த இடத்துலேருந்தே அது பண்ணும். உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், போக வர எல்லாத்தையும் வள்ளலார் அதான் எதிராக இருக்குது. அதாவது சென்னை கந்தக்கோட்டத்து பாடல் எடுத்து படிங்க, எல்லாமே உண்டுன்னு எழுதுறாரு. நின் தியான பதம் உண்டாயில் அரசே அப்படின்றார். நின் பத தியானம் உண்டாயில் அரசே, நீர் உண்டு, பொழிகின்ற நீர் உண்டு, கார் உண்டு, உணவு உண்டு, உண்டு மகிழ்வே உணவு உண்டு, உடை உண்டு, எல்லாம் உண்டு, தேர் உண்டு, பரி உண்டு, எல்லாம் உண்டு. நின் பத தியானம் முன்ன அங்கே இடத்துல வச்சு பண்ணணும். ஆக நினைவு அங்கே நிற்கணும். நிற்கலையே, இப்போ உடம்புல நிறுத்தணும். அதுக்கு மையங்களெல்லாம் சொன்னாங்க, ஒவ்வொரு இடமும் சொன்னாங்க. நம்ம உலகில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் எங்கே ரொம்ப சீக்கிரமாக நிற்கும்? வயது வந்த ஒரு பொண்ணுக்கும், வயது வந்த ஒரு பையனுக்கும், வயது வந்த ஒரு பையன், வயது வந்த ஒரு பொண்ணுக்கும் மனசு எங்கே நிற்கும் அப்படின்னா 10 வயசு வரைக்கும் ஒழுங்காக இருந்தது. அதுக்கு மேலே என்ன பண்ணுது? உடம்புல மாற்றம் ஏற்படுது. ஏற்படும்போது இதெல்லாம் ஏன் வருதுன்னு அவனே சிந்திக்க ஆரம்பிக்கிறான், அந்த பொண்ணே சிந்திக்க ஆரம்பிக்கிறது. அப்போ நான் என்ன சொல்லுவாங்க? வயசுக்கு வந்துட்டான் பையன், வயசு பையன் ஆகிட்டான், அரும்பு மீசை வந்தாச்சு, பொண்ணு வயசுக்கு வந்துட்டான், பொண்ணு பூ மலர ஆரம்பிச்சிட்டா, புஷ்பவதி ஆகிவிட்டாள். என்னவதி? நேற்று வரைக்கும் மொட்டா இருந்தது, இன்னைக்கு புஷ்பவதி ஆகிவிட்டாள். பத்திரிகையில் அடிக்கிறாங்க, பூ நீராட்டு விழா. அந்த வார்த்தையெல்லாம் பாருங்கள், பூ நீராட்டு விழா. பூத்தாச்சாம் பூ, சூழ் பயிர் ரெண்டும் பூத்து போச்சு, அது வெளியில் அறிகுறி தெரிஞ்சு போச்சு, அது ஒரு விழா. இதெல்லாம் தெரிஞ்ச நமக்கு மற்ற விஷயங்களும் இல்லை, மறந்து போயிடுச்சு. ஆக இது உள்ளேருந்து நடக்கக்கூடிய ஒரு செயல், உள்ளிருந்து நடக்கும். அப்போ மனசு என்ன செய்யுது? மாறுது. இந்த மாற்றங்கள்லாம் யார் உருவாக்குறது? இந்த உடம்புல பல மையங்கள் இருக்குது. அதில் மிக சிறப்பான மையம் எதுன்னா கீழே மேலே. கீழ் இல்லாமல் மேல் இல்லை, மேல் இல்லாமல் கீழ் இல்லை. எந்த பொருளாக இருந்தாலும் கீழ் மேல் உண்டு, அதுக்கு நடுவும் உண்டு. நம்முடைய உடலில் கீழ், நடு, மேல் 3 சொல்கிறார் வள்ளலார். மேல் அப்படின்னும் போது உருமையம், புறந்தலை, இந்த ரெண்டுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு, ஒரு கனெக்ஷன் வச்சுருக்காரு. அப்புறம் இதுக்கும் தொப்புளுக்கும் இருக்குது. இதுதான் நாபி முதல் புருவ மத்தியராக ஒரு நாடி இருக்கிறது. அதை புருவ மத்தியன்கண் அந்த ஜவ்வு ஒன்று தொங்குது, அந்த நாடியில் அது அசையுது. நான் பார்த்தேன், நீங்கள் பாருங்கள். இதெல்லாம் வள்ளலார் சொன்னார். சோறு போட சொன்னது மட்டும் என்னால் செய்ய முடியும். ஏன்? அது ரொம்ப சுலபமான வேலை.
4 நாளைக்கு 4 கிலோ அரிசி நான் போட்டேன்னா 4ஆம் நாள் 5வது கிலோ அரிசி வந்துடும். மகாராசன் சோறு போடுறான், கொண்டு அங்கே போட்டுரும். மகாராசன் சோறு போடுறான், ஒரு சிப்பம் அரிசி அனுப்பிச்சிடுவோம். மகாராசன் சோறு போடுறான், காய்கறி அனுப்பிச்சிடுவோம். வருதா இல்லையா? நடக்குது. இது நம்மளால் செய்ய முடிஞ்ச வேலை. அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு உட்காருப்பா நினைப்பானா, ஐயோயோ நம்மளால் முடியாத விஷயம் என்னது. அதுலேயே ஆரம்பித்து அங்கே வந்துடலான்னார் வள்ளலார். ஏன்னா தயவோடு நீ செய்கிற எல்லா வேலையும் உனக்காக செய்யலை, பிற உயிர்கள் படும் கஷ்டத்தை சிரமத்தை உணர்ந்து கொடுக்க ஆரம்பிக்கிற. கொடுக்கும்போது அந்த வாங்குகிற ஜீவன் உன்னை நோக்கி அதனுடைய ஆத்மார்த்தமான சிந்தனைகள்லாம் உனக்கு அனுப்பும். நீ அதை பிரத்யட்சமாக வாங்கும்போது உன்னுடைய உணர்வும் உன்னுடைய உயிர் ஆற்றலும் பெருகும். இதை லேசாக நமக்கு சொல்லி கொடுத்தவர் வள்ளலார். மீது எத்தனை ஞானிகள் ஜீவகாரணி ஒழுக்கம் சொன்னாங்க? சோறு போடுன்னு சொன்னவர் யாரு சொல்லுங்க? மாணிக்க வாசகர் 100 பேருக்கு சோறு வடிச்சு போடுங்கன்னு சொன்னாரப்பா? சொல்லியிருக்காரா? சுந்தரர் சொல்லியிருக்காரா? அப்பர் சொல்லியிருக்காரா? இப்போ இருக்கிற மகான்கள்லாம் தினம் சோறு போடுங்கன்னு சொல்லுவாரா? கோயிலுக்கு போனால் கோயிலில் இருக்க பூசகர் சொல்லுவாரா 10 பேருக்கு சோறு போடுங்க, 10 வெள்ளிக்கிழமை நீ வா இங்கன்னு சொல்லுவார், 10 அமாவாசைக்கு இங்கே வான்னுவார். அதானே சொல்லுவார். வள்ளலார் மட்டும்தான் சொன்னார் சோறு போடு. பரோபகாரம் செய், உண்ண உணவு கொடு, உடுக்க உடை கொடு, இருக்க இடம் கொடு, எல்லாம் பண்ணு. நீ ஜீவர்களுக்கு செய், கடவுளுக்கு செஞ்ச மாதிரி. எல்லா ஜீவர்களும் கடவுள் சொன்னது யார்? வள்ளலார். அப்போ தியானமயமானால் பொசிப்பு மாறத்தான் செய்யும். அதை எழுத்தார். உள்ளும் புறமும், நமக்கு உள்ளேயும் நமக்கு வெளியேயும் ஒரு ஆள் இருந்துக்கிட்டு இருக்கார். அவர் என்ன, அவருடைய தொடர்பு, அவருடைய உறவு நின்று போச்சுன்னா என்ன ஆகுங்க? அறம் பாவம். வெளியில் வர காற்று பாவம், உள்ளே போகிற காற்று அறம். அறம் செய்ய சொல்லுங்க, அறம் செய்ய ஆறுவது மூச்சு காற்றை கவனிக்க ஆரம்பித்தா கோபம் தானாமே போயிடும். குணங்களுக்கு காரணம் வள்ளலார் சொன்னது காற்று தான். மனமாகிய காற்று தான் ராஜச குணம், தாமச குணம், சாத்வீக குணம், 3 குணங்களையும் இந்த காற்று உருவாக்குகிறதுன்னு வள்ளலார் எழுதி வச்சிருக்கார். 6ஆம் திருமுறையிலே உள்ள பாருங்க. ஆக காற்று ஒரே நிலையில் போகும், அது தத்துவ குணத்தை மேலோங்க செய்யும். அப்போ புருவமத்திய சிந்தனையோடு நீ இருக்கும்போது இந்த காற்று அங்கே போய் என்ன பண்ணும்? ஏற்கனவே முன்னாடி வந்தவங்க கீழே இருந்து மேலே போனாங்க. வள்ளலார் கீழே இருந்து மேலே போகிறது ரொம்ப நேரம் ஆகும், ரொம்ப காலம் ஆகும். ரொம்ப பேர் இந்த கீழே உணர்வை நிறுத்தி நிறுத்தி அங்கேயே ரொம்ப பேர் இருந்துட்டாங்க. அதுதான் காமத்திலிருந்து கடவுளுக்குன்னு அந்த மகான் எழுதினார். யார்? ஓஷோ. காமத்திலிருந்து கடவுளுக்குன்னு நூல் எழுதினார். ஏன்னா நீ அங்கேருந்து தான் மேலே வரணும், அங்கே என்ன நடக்குதுன்னு பாருன்னு அந்த மகான் எழுதிட்டார். வள்ளலார் பார்த்தார், நீ அங்கேருந்து இங்கே வரணுன்னா ரொம்ப கஷ்டம், நீ என்ன பண்ணுற, கண்டம் முதல் உச்சி வரை உன்னுடைய சிந்தனை இருக்கட்டும்னாரு. அது அவருடைய அனுபவம், இது இவருடைய அனுபவம். நம்முடைய அனுபவம் ஏதாவது ஒன்று இருக்கு இல்லையா? நாம் இதை இந்த உடம்புல தான் சொல்லிட்டாங்க, நாம் நம்ம இஷ்டத்துக்கு உடம்புல மனசை நிறுத்தணும். தொப்புள் நிறுத்தினா என்ன வரும் பார்க்கலாம். தொப்புளு கீழே முன்னாடியே நம்ம அவங்கெல்லாம் எழுதிட்டாங்க ஐயா, மனதை நம்முடைய உடல் மீது நிறுத்தணும். உடம்பு மீது நிற்குமா? கண் ஒரு வேலை சொல்லும், காது ஒரு வேலை சொல்லும். இந்த 5 புலன்களுக்கு அப்பாவுக்கு போகணும். அப்பாவில் போகிறதுக்கு என்ன வழின்னு இதை கடந்து போகிறதுக்கு இதை பார்த்து தான் ஆகணும். அப்போ இது மேலே கவனம் இருக்கணும். இந்த கவனம் அங்கங்கே வைக்கும்போது அங்கங்கே சில விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு மையத்துலேயும் ஒரு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே போகும்போது அது ஒரு கார் செய்கிற உற்பத்தி நிலையத்துக்கு போனோம்னா டயர் முடுக்கிற இடத்துல போனால் 4 டயரை தான் முடுக்கும். டோர் முடுக்கிறதுக்கு ஒரு செக்ஷன் இருக்கும், அங்கே போனால் டோர் தான் முடுக்கும். அந்த என்ஜினை ஃபிட் பண்ணுற செக்ஷன் போனால் என்ஜினை தூக்கி வச்சு முடிக்கின்றிருப்பான். அப்புறம் இந்த பேட்டரியை பொறுத்துறதுன்னு ஒரு இடம், அங்கே அதை தான் பண்ணுவான். நீங்கள் பாருங்களேன், கார் செய்து வெளியே வரும்போது முக்கி எடுக்கலாம் அப்படியே டப்பாவோட ஒரு பெயிண்ட்டு தொட்டியில், அது முழு கார் வெளியே வருது. இப்படி தான் நம்மையும் பண்ணி அனுப்பியிருக்கான்.
அப்போ ஒவ்வொரு பார்ட்டாக பார்க்கணுன்னா இந்த உடம்புல ஒவ்வொரு நிலையமாக கவனத்தில் கொண்டு போய் அங்கே போகிறது லேட் ஆகிடும். நீ கவனமாக புருவ மத்தியிலே இரு. இதுதான் வள்ளலார் அழகாக சொல்லி சுத்த சன்மார்க்க தியானம். சுத்த சன்மார்க்க தியானம். ஏற்கனவே மார்க்கங்கள் இருந்தது, தியானங்கள் சொல்லப்பட்டது. ஒவ்வொரு கடவுள்களை உருவாக்கி இந்த கடவுளை நீ செய், இந்த கடவுளை நீ பார், இந்த கடவுளை உருவப்படுத்து. ரொம்ப பேர் ஒரு குருநாதன் சொல்லி அவரை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. எந்நேரமும் நான் காந்திய சிந்தனையோடு இருக்கேன், காந்திக்கு என்ன குணாதிசயமோ அதெல்லாம் எனக்கு வரும். யார் எதை தியானிக்கிறீங்களோ அந்த தியானிக்கும் உருவமானது அந்த உருவத்தோடு சேர்ந்த அத்தனை குணாதிசயங்களும் நமக்கு கொண்டு வந்து சேர்த்துரும். நம்ம பெரிய மல்யுத்த வீரராக வரணும். அப்போ தமிழகத்தில் சான்றோர் சின்னப்பத்தவர்னு ஒருத்தர் இருந்தார். அதுக்கு முன்னாடி கிங்கான்னு ஒரு இருந்தார். 1960 61 தாராசிங்னு ஒருத்தர் இருந்தார். இந்த பேப்பர் கட்டிங்லலாம் அதை பார்ப்பேன். அப்போ இருந்த உடம்பு வேறு. ஏன்னா கரலா கட்டை என்னங்கள தெரியுமா? எங்கிட்ட 3 கட்டை இருந்தது. கரலா கட்டையை எப்படி சுற்றுறதுன்னு ஒரு கணக்கெல்லாம் இருக்குது. சுற்றி அப்படி நிற்கும், அந்த கட்டை நிற்கணும், இல்லைன்னா போச்சு. தண்டால் எடுக்கணும், கழி சுற்றணும். கழிக்கு என்ன சுற்றுறது? இப்போ என்ன சிலம்ப விளையாட்டு. சுற்றணும்னா நீங்கள் கல்லால் எறிஞ்சு நான் ஒரு கல் கூட வராது, அவ்வளவு கல் அந்த கழி மேலே பட்டு வெளியே போகும். இது சிலம்பம். இதெல்லாம் எதுக்கு கொண்டு வந்தாங்க? எப்படிப்பட்ட நிலையாக இருந்தாலும், கிங்காங்காக இருக்கட்டும், தாராசிங்காக இருக்கட்டும், மன அடக்கம் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் வள்ளல் பெருமான் அழகாக பார்த்து இந்த உடம்பை வச்சுக்கிட்டு அடைய வேண்டியது உள்ளே இருக்குது. நீங்கள் போங்க எழுதி தியானம் செய்ய வேண்டுமானால் ஏதாவது ஒரு உருவத்தை தியானிக்க வேண்டும். ஏதாவது ஒரு உருவத்தை தியானிக்க வேண்டும். நீங்கள் என்ன உருவத்தை தியானிக்கிறீங்க? எனக்கு குருநாதர் சிவானந்தருடைய சீடர் கிருஷ்ணானந்தர், அவரையே நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா அவருடைய ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க, அவருடைய நடவடிக்கை பூரா எனக்கு வந்துடும். யாரை எண்ணுகிறீர்களோ ஒரு காளினுடைய உருவம், அதை நீங்கள் தியானிக்கிறீங்க. காளி கோயிலுக்கு போயிருந்துக்கிட்டே இருக்கீங்க. உங்களுடைய எண்ணம், உங்களுடைய சொல், உங்களுடைய செயல்லாம் எப்படி மாறும்? அப்போ சாத்வீகமான, நான் தவறாக சொல்லலை, மன்னிக்கவும், இதெல்லாம் எழுதியிருக்காங்க யோக சூத்திரத்தில். பதஞ்சலியார் மிக அற்புதமாக எழுதியிருக்கார், திருமூலர் அற்புதமாக எழுதியிருக்கார், வள்ளலார் எழுதியிருக்கிறார். தியானிக்கும் பொருள் என்னவாக இருக்க வேண்டும்? ஒரு தூய பொருளாக இருக்க வேண்டும். தூயதாக இருக்கக்கூடிய பொருளை நீங்கள் நேசிக்க ஆரம்பித்தால், நீங்கள் கருத ஆரம்பித்தால், நீங்கள் எண்ண ஆரம்பித்தால், அந்த தூய பொருளின் வடிவம் உங்களுடைய உடம்பு மட்டும் இல்லை, உங்களுடைய எண்ணம் மட்டும் இல்லை, உங்களுடைய சொல் மட்டும் இல்லை, உங்களுடைய பார்வை மட்டும் இல்லை, அத்தனையும் அதை ஒத்து மாறிவிடும். அப்போ எவ்வளோ பெரிய எண்ணம்! அதனால தான் நம்ம பெரியவங்க காலையில் எழுந்ததும் சூரியனை பாரு, காலையில் எழுந்ததும் சூரியனை பார்த்தா எப்படி இருக்கும்? அவன் களங்கமற்றவன், அவனுக்கு ஓய்வு என்பதே கிடையாது. சூரியனுக்கு ஓய்வு உண்டுங்களா? அவன் உயிர்களை உற்பத்தி பண்ணுறவன். சூரியனில் எந்த உயிரும் கிடையாது. அப்போ காலையில் அந்த சூரியன் ஆரஞ்சு நேரத்தில் அழகாக வருது, அதை பார்க்குறோம். இப்போ மப்பும் மந்தரமாக இருக்குது, மூடு பண்ணியிருக்கு. காலையில் எழுந்தால் சூரியனை காணோம். நேற்று வரைக்கும் பார்த்தா அந்த சூரியனை என் மனக்கண்ணில் கொண்டு வர முடியும் இல்லையா? அழகாக உட்காந்துக்கிட்டு அந்த சூரியனை இங்கே மனக்கண்ணில் பார்க்கலாம் இல்லையா? பார்க்க என்ன ஆகும்? அந்த சூரியனை ஒத்த நிலை வரும். சூரியனுக்கு அழிவு உண்டா? சூரியன் சுடும் தன்மை உண்டா? இல்லைன்னு வள்ளலார் எழுதார். ஆக ஒரு பூரண முழு நிலவு, அதை தியானிக்கும் பொருளாக எடுத்துக்கோ. இல்லை ஒரு தாமரை மலர், அதை உற்று நோக்கு, அந்த மலர் உனக்கு உரியது, அதை தியானிக்கும் பொருளாக வச்சுக்கோ. இப்படியெல்லாம் தியானிக்கும் பொருள் இயற்கையாக இருக்கணும். இதை தான் மகாவீரர் நிறைய எழுதியிருக்காங்க தியானத்தை. அவங்க நூல்களை வாங்கி படிங்க. ஒரு மலையை சதா எண்ணிக்கிட்டு இரு. உன்னுடைய உடலும், உன்னுடைய உயிர் பாற்றலும், உன்னுடைய மனமும்
மலை போல உறுதியாக நிற்கும்னு எழுதுகிறார். இப்போ எவ்வளோ தியானம் பண்ணி அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. உனக்கு சங்கடம் வந்து போச்சு, உனக்கு துன்பமே இருக்குது, சந்தோஷம் என்பது வாழ்க்கையில் இல்லை. நீ உட்கார்ந்து ஒரு மிகப்பெரிய சாம்பல் மலை, அது பெருங்காற்று ஒன்று அடிக்குது, இப்போ வந்த புயல் மாதிரி, இங்கே வரல, அது போயிடுச்சு எங்கேயோ, தானே புயல் கஜா புயல் மாதிரி அடிக்குது. இந்த சாம்பல் அடித்தா என்ன பண்ணுங்க? சாம்பல் ஒரு சாம்பலை கண்டுபிடிக்க முடியுமா? ஒரு துகள் பறந்து போயிடும். இந்த மாதிரி பெருங்காற்று ஒன்று எழுவதாக நினை, உன்னுடைய நினைவு அதுவாக இருந்தால் உன்னுடைய உள்ளே ஆழ்த்தப்பட்டிருக்கிற அத்தனையும் வெளியேறிடும். இப்படி எழுதியிருக்காங்க. இப்போ பார்க்குறோம், பத்ரிநாத், கேதார்நாத், ரிஷிகேஷ், மான்சரோவர் எல்லாம் தவம் பண்ணிட்டு இருக்கிறான் நம்ம ஞானிகள்லாம். நம்ம ஆள் தான். அப்படி உட்காரும்போது பனியில் உட்காந்துருக்கான், பனிப்பாறை மேலே உட்காந்து தவம் பண்ணுறாரு. நம்மளால் முடியுமா? முடியல. ஏன்? அவரால் ஏன் முடியுது? அவர் உடம்பை எந்த நிலைக்கு கொண்டு வந்துட்டார்? எப்படி சாத்தியப்படும்? முயற்சி, பற்றின்மை, பழக்கம், வழக்கம் கைகூடும். எந்த ஒரு சொல்லும் எந்த ஒரு செயலும் நம்ம கையில் தான் இருக்குது. அதில் வள்ளலார் எழுத்தார், தியானம் செய்ய வேண்டுமானால் ஏதாவது ஒரு உருவத்தை தியானிக்க வேண்டும். அந்த தியானம் எப்படி இருக்கணும்? தியானமாக தான் இருக்கணும், அந்த பொருளை தான் நினைக்கணும், நிஷ்கலமாக இருக்கக்கூடாது. எதுவுமே இல்லாத ஒரு பொருளை எப்படி நீங்கள் நினைப்பீங்க? ஏதாவது ஒன்று இருக்கணும், இருந்தால் தான் தியானம் பண்ண முடியும். நிஷ்கலமாக எதையுமே நினைக்காமல் இருக்க முடியாது. அது கொண்டு கூட்டுநிலை. ஏதாவது ஒரு பொருள், உயர்ந்த பொருளை கருத்திலே கருதுங்கள். அப்படி இருக்கும்போது உருவமாக இருக்க வேண்டும். அருவமாக தியானிக்க முடியாது, தியானிக்கப்படாது. உருவமாக தியானிகள். அதெல்லாம் பார்த்தாரு, இதுவாரும் வந்தவங்க கொடுத்த தியானத்து பொருளை விட மிக உயர்ந்த பொருள் இந்த உலகத்தில் கொடுத்தவர் யாருன்னா வள்ளலார். சத்திய ஞான சபையை கட்டி அதில் ஒரு ஒளியை ஏற்றி அந்த ஒளி வழிபாட்டை கொண்டு வந்தார். இந்த உலகத்தில் யாராவது ஒளியை நீ கடவுளாக நினைன்னு சொல்லி நமக்கு கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க. நம்ம பெரியவங்களாம் கொடுத்தாங்க. கோவிலை கட்டி கோவிலில் அத்தனையும் வச்சு கடைசியாக என்ன பண்ணாங்க? இல்லை இவ்வளோ பெரிய கற்பூர கட்டியை வச்சு காட்டினாங்க. ஆமாம், அத்தனை பேரும் தொட்டு வணங்குறமே தவிர அந்த கற்பூர கட்டி எறிவது போல் உள்ளே எரியுது கவனிக்கவே இல்லை. அன்றைக்கி சொன்னதையும் செய்யலை, இன்றைக்கி சொல்கிறதையும் செய்யலை. அப்போ ஒரு ஒளி இருக்கிறதாக தியானிக்க ஆரம்பித்தா ஒளிக்கு ஏதாவது மாசு உண்டுங்களா? மண்ணை அழுக்குப்படுத்தலாம், தண்ணியை அழுக்குப்படுத்தலாம், காற்றை கூட அழுக்குப்படுத்தலாம். ஆகாயத்தையும் நெருப்பையும் அழுக்குப்படுத்த முடியுமா? நெருப்பை யாராவது அழுக்காக்க முடியுமா? நெருப்பு என்ன செய்யும்? எந்த அழுக்காக இருந்தாலும் அதெல்லாம் சாம்பல் ஆக்கிடும், சுத்தமாக சாம்பல் ஆக்கிடும். அது ஆகாயத்தன்மையாக ஆக்கிடும். ஆகாயத்தன்மை என்ன? ஆகாயத்தினுடைய நிறம் என்னங்க? ஆகாயத்தின் நிறம் என்ன? ஆகாயத்தினுடைய நிறம் என்னங்க? தூய வெண்மை, ஒளி. பரமாகாசம் ஒளி பொருந்தியது வெள்ளை தான், வெள்ளை தான். எந்த பொருளை நீங்கள் எரித்தாலும் கடைசியாக வர்றது என்னங்க? நல்லா எரிஞ்சு போச்சுன்னா வெள்ளை தான். அதனால் உங்களுக்குள்ள வெள்ளையாக ஒன்று எரியுதுன்னு சொன்னாங்க, ஆனால் நாம் பார்க்கவே இல்லை. உள்ளொளி ஓங்கிட, உயிர் ஒளி விளங்கிட, சிகப்பொளி காட்டிய மெய்யருள் கனலே. என்னங்க தப்பாக சொல்லிட்டேனா? வெள்ளொளி காட்டிய மெய் அருள் கனலே. அப்போ என்ன ஒளி? வெள்ளொளி. உள்ளொளி ஓங்கிட, உயிர் ஒளி விளங்கிட. உயிர் ஒளியை சொன்னது யார்? வள்ளலார். உள்ளொளியை சொன்னது யார்? வள்ளலார். நீங்கள் 1000 பேர் 1000 சொல்லுங்க, எனக்கு என் குருநாதர் சொன்னது தான் சரி. உள்ளொளி ஓங்கிட, உயிர் ஒளி விளங்கிட, வெள்ளொளி காட்டிய மெய் அருள் கனலே. ஞான யாகத்திடை, அங்கே ஞான யாகம் நடந்துக்கிட்டே இருக்கு. ஞானம் என்பது அறிவு, அறிவு கனல், அறிவு சபை, ஞான சபை. சபை எனது உளமென தான் அமர்ந்து எனக்கு அபயம் அளித்ததோர் அருட்பெருஞ்சோதினார். எங்கே?
சபை எனது உள்ளம் இங்கே தான். அப்போ தியானிக்கும் பொருள் எதுவாக இருக்கணும்? ஒளி. தியானிக்கப்படாது, உருவமாக தியானிங்க. அந்த உருவம் கரைந்து அருவமாகும். அதுவே இல்லாமல் போயிடும். நீ ஒளியை நினச்சி உட்காந்து தியானம் பண்ணு, ஒளியே ஒரு நாளைக்கு இல்லாமல் போயிடும். அப்போ எங்கே போவோம்? ஜோதி 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 சிவம். அடுத்து ஜோதி 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 பரம். போயிட்டே இருக்காரு. வாமஜோதி, சோமஜோதி, வானத்தில் இருக்குது வானஜோதி. அதுக்கு மேலே என்ன சொல்லுவார்? ஏக ஜோதி ஏக ஜோதி. உள்ளே பார்த்துட்டு ஐயா நமக்கு சொன்னா, இங்கே பார்த்துக்கிட்டு ஏக ஜோதி ஏக ஜோதி செய்க. உள்ளே போகிறது என்னைக்கு? உள்ளே போவது என்னைக்கு? ஆதி நீதி வேதன் யாரு? உள்ளே இருக்கிறோம். ஆதியில் இருந்தவன் அவன் தான். இந்த உடம்பை எடுத்து வந்தவனும் அவன் தான். உடம்புக்குள்ளே இருக்கிறவனும் அவன் தான். உடம்பை விட்டு போகிறவன் யார்? அவன் தான். யார் வழியாக போயிடுவான்? சுவாச காற்று வழியாக ஊடேறி ஒளியே போயிடுவான். உள்ளும் புறமும் அவன் தான் நடத்திக்கிட்டு இருக்கிறான் நம்மளை. அவனை பார்க்கணும், அவனோடு சேரணும். சினிமா பாட்டு இல்லை, பட்டினத்தார் பத்திரிகையார் அத்தனை பேரும் பாடின பாட்டு. அன்று ஒரு நாள் அவன் இருக்கும் ஊரை கேட்டேன், அடுத்த நாள் அவனுடைய பெயரை கேட்டேன், அப்புறம் ஊரை கேட்டேன், இன்று வரை அவனை நான் இன்னும் பார்க்கவே இல்லை. கண்ணதாசன் எழுதிப்பார் ஒரு பழைய பாடல். அன்று ஒரு நாள் அவனுடைய பெயரை கேட்டேன், அடுத்த நாளில் அவன் இருக்கும் ஊரை கேட்டேன், இன்னைக்கு வரைக்கும் நான் அவனை பார்க்கல. உள்ளே இருக்கிற ஆத்த அவன் தானே, இன்னும் நாம் பார்க்கல. அதனால் அன்பு உள்ளவங்களே, தியானம் பண்ணால் இப்படி தான் பண்ணணும்னு வள்ளலார் எழுதிட்டார். அதனால் அந்த அருவம், அந்த ஒளி இல்லாமல் போய் ஒரு வெள்ளை வெளியேன்னு, அதான் வெள்ளொளி. அது என்னைக்கு கிடைக்கும், எப்போ பார்ப்போம் அப்படின்ற ஒரு ஏக்கம் வரணும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தனிமைப்படுத்திக்கிட்டு உள்ளே போனால் பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ளலாம் என்று வள்ளல் பெருமான் எழுதி அருளியிருக்கின்றார். அதுதான் தியானம் மயமானால் பொசிப்பு மாறுனார். அதனாலே அன்பு உள்ளவங்களை நன்றாக நிமிர்ந்து உட்கார்ந்து 2 புறங்களுக்கு மத்தியில் அண்ணாக்கின் பக்கம் மேலே உச்சிக்கு கீழே கோடி சூரிய பிரகாசமுடைய ஒளி அணுவாக நான் இருக்கின்றேன், நான் இந்த உடல் அல்ல என்று கருத்தினாலே கருதி 2 புறங்களுக்கு மத்தியில் அண்ணாக்கின் பக்கம் மேலே உச்சிக்கு கீழே கோடி சூரிய பிரகாசமுடைய ஒளி அணுவாக நான் இருக்கின்றேன், இந்த தேகம் நான் அல்ல என்று கருத்திலே கருதி வழிபாடு செய்து வந்தால் கருத்தின் கண் கடவுளுடைய பேரருள் வெளிப்பட்டு விளங்க வேண்டும். அவ்வாறு வெளிப்பட்டு விளங்க பயம் நீங்கும், நோயற்ற நல் உடல் பெற முடியும். முயன்றால் முதுமையிலும் இளமையாய் இருக்கலாம். முயன்றால் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் வாழ்கின்ற ஒப்பற்ற பெரிய வாழ்வை இதனால் பெறக்கூடும் என்று வள்ளல் பெருமான தனி அனுபவமாக இருக்கு. அதை எழுதி அருளி இருக்கின்றார்கள். அந்த வாசகத்தில் நம்பிக்கை கொண்டு கடவுள் வழிபாடு செய்வோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.
எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. பொல்லா நெறி உலகமெல்லாம் ஓங்குக. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நல்ல மழை பொழிக. நாடு வளம் பெறுக. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. இந்த காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு எல்லாம் நம்முடைய குருபிரானுடைய திருவருளை நடைபெறுகிறது என்று சொல்லி குரு அருளை சிந்தித்து செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்போதரம்.